முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அபியை ஒரு கணம் பார்த்ததும் கௌதமின் மனதில் பலவிதமான எண்ணங்கள். அமைதியாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அழகாய் புடவை அணிந்து பாந்தமாய் வந்திருந்தாள் அபி. ஏய் வாடி! அபியை ஓடி வந்து அணைத்து கொண்டாள் அவளின் தோழி. அபியை அழைத்து கொண்டு போய் எல்லோரிடமும் அறிமுகப்படுத்த எல்லோருமே அவளை அன்பாய் கவனித்து கொண்டார்கள். கேக் வெட்டி முடித்ததும் எல்லோரும் குழந்தையை ஆசையாய் தூக்கி முத்தமிட்டு அவனுக்கு வாங்கி வந்த பரிசு பொருளை கொடுத்து கொண்டே வர அபியும் போனாள். குழந்தையை தூக்கி 2 கன்னத்திலும் ஆசையாய் முத்தமிட்டவள். அவனும் அபியை சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தான். குழந்தைக்கான பரிசு பொருளை கொடுத்துவிட்டு ஓரமாய் வந்து உட்கார்ந்தவள் டைம் பார்க்க மணி 6 இருந்தது. கௌதமும் தான் கொண்டு வந்த பொருளை கொண்டு போய் குழந்தையிடம் கொடுத்துவிட்டு அபியிடமிருந்து கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தான். சீக்கிரம் வந்துடணும் அபி, மழை வர மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, 7 மணிக்குள்ளே வந்துடுறேன் சொல்லிவிட்டுத்தான் வந்தாள். சரி, நேரமாகிவிட்டது எல்லோரட்டும் சொல்லிக்கிட்டு அபி கிளம்ப மீண்டும் ஒரு முறை குழந்தையை வாங்கி முத்தமிட்டாள். எல்லோரிடம் சொல்லிக்கொண்டு திரும்ப அந்த நேரம் அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன பொம்மைக்கார அபியின் கால் கிட்ட விட அதை கவனிக்காமல் காரில் காலை வைத்து அபி வழுக்கி விழப்போக பின்னடியே வந்த கௌதம் அவளை லாவகமாய் தாங்கி பிடித்தான். கௌதமின் கைகளில் அபி. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருக்க சடனாய் அவனிடமிருந்து விலகினாள் அபி. அவர்கள் இருவரும் அவ்வாறு நின்றதை பார்க்க ஃபோட்டோகிராஃபர் என்ன நினைத்தாரோ, ஜோடி பொருத்தம் அழகாயிருக்கவே படக்கென இருவருக்கும் தெரியாமல் அதை ஃபோட்டோ எடுத்து விட்டார். கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க, கௌதம் சொல்லவும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அபி அங்கிருந்து கிளம்பினாள். அபி போன அடுத்த 5வது நிமிஷம் கௌதமும் சொல்லிட்டு கிளம்ப மெயின் ரோட்டிலிருந்து பிறந்த நாள் வீடு 3 தெரு தள்ளி உள்ளே இருந்தது. அபி காரை எடுத்துக்கொண்டு 2 தெரு தள்ளி வர மழை லேசாய் வழுக்க ஆரம்பித்தது. மழைக்கு முன்னாடி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் நினச்சிக்கிட்டே காரை வேகமாய் ஓட்ட சரியாய் 3வது தெருவில் வந்து கார் நின்றுடுச்சு. அதற்குள் மழை நன்றாகவே வந்திருக்க பவரும் கட்டாகிவிட அபிக்கு லேசாய் பயம் வர ஆரம்பித்தது. காரை ஸ்டார்ட் பண்ண அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பேனட்டை திறந்து எப்படியாவது சரி பண்ணி விடலாம் என்று அபி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பாப்பா கார் நின்றுடுச்சா கேட்டுக்கிட்டே ஒரு ஆள் பக்கத்தில் வந்து நின்றான். அவனிடமிருந்து மது வாடை. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இன்னொருத்தனும் அபி பக்கத்திலேயே வந்து நிற்க அவளுக்கு கை கால் நடுங்க ஆரம்பித்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு பாப்பா பயப்படுற? ஹெல்ப் பண்ண தானே கேட்குறோம். 2 பேரும் 2 பக்கம் வந்து நிற்க அபியை அசைய விடாதவாறு 2 பேரும் 2 பக்கம் வந்து நின்றார்கள். ஒழுங்கு மரியாதை போட்டுக்கிற நகையெல்லாம் கேட்டு இல்லை இங்கே குத்தி போட்டு போய்கிட்டே இருப்பேன். டேய் லூஸு, நகையை மட்டும் கழட்டு சொல்கிற, ஒன்று சூப்பராகுது, பேசாமல் ராவிடலாமா? பண்ணிடலாமே. இருட்டு கண்ணு கெட்டிய வரை யாரும் இல்லை. தன் கதை முடிந்தது என்று முடிவு செய்து விட்டாள் அபி. சீக்கிரம் இழுத்துக்கிட்டு காருக்குள்ளே போ. அவளை வலுக்கட்டாயமாய் இழுத்து காருக்குள் தள்ள முயற்சிக்க அந்த நேரம் அவர்களை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ கொஞ்ச தூரம் போய் நின்றது. ஆட்டோவிலிருந்து இறங்கிய கௌதம் ஆட்டோக்காரரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அபியை நோக்கி வர, டேய் எவனோ வரான், சீக்கிரம் அவளை உள்ள தள்ளு. அதற்குள் கௌதம் அபியை நெருங்கி விட்டான். என்ன ஆச்சு?
அவனை பார்த்ததும் அபிக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு தெம்பு வந்ததோ அவர்கள் இருவரையும் விலக்கி தள்ளிவிட்டு ஓடி வந்து கௌதம் பின்னாடி நின்று கொண்டாள். கார் நின்றுடுச்சு. அதை சரி பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கலாட்டை பண்ணுறாங்க. மரியாதையாக 2 பேரும் தள்ளி போங்க. டேய் நீ போடா. ஒருவன் அபியின் மேல் கை வைக்க முயற்சிக்க எங்கிருந்து தான் கௌதமுக்கு அப்படி ஒரு கோபம் வந்ததோ இருவரது முகத்திலும் சரமாரியாய் தாக்கிவிட்டான். அவனது உயரத்திற்கும் உடற்கட்டிற்கும் அவன் அடித்த அடியில் இருவருமே நிலைகுலைந்து போயிருக்க தப்பித்தால் போதும் என்று இருவரும் அங்கிருந்து ஓடினர். இடத்தில் காரை சரி செய்தவன் பார்த்து போங்க சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர அபி பரிதவிப்பாய் அவனை பார்த்தாள். அபியின் கைகள் வெட வெடவென நடுங்கியது. காரை ஓட்டிடுவீங்களா? சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும். என்னை கொண்டு போய் வீட்டில் விட முடியுமா? நான் இப்போ இருக்கிற நிலமையில் என்னால் கார் ஓட்ட முடியாது. சொல்லும் பொழுதே அபியின் கண்களில் லேசான கண்ணீர். சரி இந்த பக்கம் வந்து உட்காருங்க. அபி வீட்டு விலாசத்தை சொல்ல சொல்ல கௌதம் அப்படியே கொண்டு போய் அவளது வீட்டில் விட்டான். கேட் வரை வந்தவன் உள்ளே வரவில்லை. உள்ளே வந்து போங்க சார் ப்ளீஸ். இல்லை நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நிச்சயமாக நான் அப்போது வருவேன். அவன் என்ன சொல்கிறான் என்பது அபிக்கு புரியவில்லை. அவள் எவ்வளவு சொல்லியும் உள்ளே வர மறுத்தவன் ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்று விட்டான். ஒரு வாரம் கழித்து அபி பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்க கௌதம் எதேச்சியாய் பீச்சுக்கு வந்திருந்தான். அவனை பார்த்து அபி புன்னகையோடு, சார் நீங்களா? உங்களை இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நீங்கள் அடிக்கடி பீச்சுக்கு வருவீங்களா? இல்லை சார், எப்பயாவது ஒரு தடவை வருவேன். தனியாகவா வந்தீங்க? இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். அவங்க எல்லாம் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கார் தானா? ஐயோ இல்லை சார், பஸ்ஸில் தான் வந்தேன். இருவரும் நடந்து கொண்டே கொஞ்சம் தூரம் போக, அப்புறம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அபி சார். உங்கள் பேர் என்ன? கௌதம் பிரபாகர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அபி? நான் காலேஜ் முடிச்சிட்டேன் சார், வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் சார்? நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சார் 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 ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சார், 10 நிமிஷத்தில் கொடுத்துருவேன். இல்லை வேண்டாங்க சார், 2 பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவர் விடாமல் துரத்த வேண்டான்னு சொன்னால் கேளுங்க. கௌதம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வர சடனாய் மணலில் சிக்கி அபியின் கால் தடுமாற கௌதம் அவளை தாங்கி பிடித்தான். அடிக்கடி உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகுது, கொஞ்சம் பார்த்து நடங்க. கௌதம் சொல்லவும் சரிங்க சார். அதற்குள் அபியின் தோழிகள் வந்துவிட, சரி நாங்கள் கிளம்புறோம் சார் சொல்லிவிட்டு அபி அங்கிருந்து கிளம்பினாள். ரகுபதி வீட்டிற்கு கிளம்ப எல்லாவற்றையும் எடுத்து சூட்கேஸில் வைத்து கொண்டிருக்க அவரது பிஏ ராஜன் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரது லேண்ட்லைன் எடுக்க, யாருன்னு பாருங்கள் ராஜன். ராஜன் எடுத்து, ஹலோ ரகுபதி குரூப்ஸ், மிஸ்டர் ரகுபதி இருக்காரா? நீங்கள் யார்? நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அவரோட பிஏ தான் பேசுகிறேன், என்கிட்டயே சொல்லுங்கள். இது அஃபிஷியல் இல்லை சார், பர்சனல். நான் அவர்கிட்ட தான் பேசணும். ரிசீவரை மூடிக்கொண்டவர், சார் உங்ககிட்ட தான் பேசணுமா? என்ன விஷயம்னு கேளுங்க. கேட்டுட்டேன் சார், பர்சனல், உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. பர்சனலா? என்கிட்ட பர்சனலாக பேச என்ன இருக்குது? அதுவும் ஆஃபீஸ் நம்பரில். ஹலோ ரகுபதி ஹியர். சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யார் நீங்கள்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ல வந்ததை மட்டும் கேளுங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். அபி உங்கள் பொண்ணு தானே? ஆமாம்.
நீங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன், உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஹலோ மிஸ்டர், விஷயத்துக்கு வாங்க. உங்கள் பொண்ணு அபி பீச்சில் ஒருத்தன் கூட கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு ஏதாவது தப்பாகிட போகுது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏய் ராஸ்கல், என்ன பேசுகிற? யாருக்கிட்ட யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா? நீ ஃபோனில் பேசுகிறதால தப்பிச்சு. இதுவே நேரில் இப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் உன் மூஞ்சி முகரையை பேர்த்திருப்பேன். வைடா ஃபோனை. என்னாச்சு சார்? ராஜன் பதற. எவனே தெரியல, ஃபோன் பண்ணி தப்பு தப்பாக பேசுகிறான், இடியட். சரி, நான் கிளம்புறேன். அந்த டெண்டர் விஷயத்தை பார்த்துக்கோங்க. ரகுபதி வீட்டிற்கு வர சரியாய் அந்த நேரம் அபியும் வந்திருந்தாள். ஏய், எங்கடி போனேன்? அம்மா, நான் தான் காலையில் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன்ல, பீச்சுக்கு போயிட்டு வரேன்னு. பீச்சுக்கு தான் போயிட்டு வரேன். பாரு, ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக்கிட்டு போய் முதல்ல குளிக்கிற வேலையை பாரு. ரகுபதி சோர்ஃபாய் வந்து சோஃபாவில் அமர. என்ன ஆச்சுங்க? திலகா, நம்ம அபிக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிடணும். நானும் அதை தங்க நினச்சேன். காலேஜ் முடிச்சிட்டா ஒரு நல்ல வரனாக பார்த்து சீக்கிரம் அவள் கல்யாணத்தை முடிக்கணும். விஜய் இருந்திருந்தா நாம் அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. சரி, தரகரை வீட்டுக்கு வர சொல்லு. திலகா தரகருக்கு ஃபோன் பண்ண அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் வீட்டில் இருந்தார். வணக்கம் சார். உட்காருங்க. திலகா, சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம் சார், பரவாயில்ல. இருக்கட்டும். திலகா, காஃபி எடுத்துக்கிட்டு வா. முதல்ல இதை குடிங்க, அப்புறமா பேசலாம். என் பொண்ணு அபி தெரியும்ல? தெரியும் சார். அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பாருங்கள். மாப்பிள்ளை நல்லா படித்தவரா, நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறவரா, அழகாகவும் இருக்கணும். இது வரைக்கும் இந்த ஊரில் இப்படி ஒரு கல்யாணம் நடந்தே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வரனாக பாருங்கள். சொல்லிட்டீங்கல்ல, சீக்கிரமாக நான் நல்ல வரனோட வரேன். ஏங்க, அபிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேளுங்க. அவளுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு. அவள் என் பொண்ணுடி. நான் யாரை கை காட்டினாலும் கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பா. நீ போய் வேலையை பாரு. ரகுபதி ரூமுக்கு போய் விட அபி வெளியே வந்தாள். என்னம்மா, யாரோ வந்துட்டு போகிறாங்க? அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அபி. எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா அப்பா கிட்ட போய் சொல்லு. அபி அமைதியாக இருக்க. என்னடி, அப்பா கிட்ட போய் சொல்லு. அம்மா, அப்பா யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்குன்னு தனிப்பட்ட எந்த விருப்பமும் இல்லை. அப்பா விருப்பம்தான் என் விருப்பம். உங்களை திருத்தவே முடியாது. எப்படியோ போங்க. நாட்கள் மெதுவாய் நகர ராகுலின் தங்கைக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. அபியின் வீட்டிற்கே வந்து ராகுலின் தங்கையும் ராகுலும் பத்திரிகை வைத்து விட்டு போக, அபி கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு வரணும்டி. அம்மா, அப்பா நீங்களும் வரணும். கண்டிப்பாக வரோம்மா. திருமணத்திற்கு கௌதமும் வந்திருக்கு. அபி அழகு தேவதையாய் வந்திருந்தார். திலகாவுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்க அபியும் ரகுபதியும் மட்டுமே திருமணத்துக்கு வந்திருந்தனர். திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு பெண், அம்மா குழந்தைய ஒரு நிமிஷம் புடியேன், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அபி ஆசையோடு குழந்தையை வாங்கி கொண்டாள். குண்டு குண்டு கன்னங்களோடு குழந்தை கொழு கொழுவென்று இருக்க அபி ஆசையோடு குழந்தையின் 2 கன்னத்திலும் முத்தமிட்டாள். ரெஸ்ட் ரூம் போன குழந்தையோட அம்மா வர்றதுக்குள்ள குழந்தை அபியோட ட்ரெஸ்ஸில் மூச்சா போயிட, என்னடா இப்படி பண்ணிட்ட? அபி சோகமாய் குழந்தையை பார்த்து பேசி கொண்டு இருக்க குழந்தையின் அம்மாவும் வந்து, என்னம்மா யூரின் போயிட்டானா? பரவாயில்ல விடுங்க, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். தூரத்தில் ரகுபதி ஒருவரோடு பேசி கொண்டிருக்க அபி நேராக எழுந்து வாஷ்ரூம் போனாள். கையில் பர்ஸோடு போனவள் பர்ஸை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது
பின்னாடி வந்த கௌதம் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அட, நீங்கள் என்ன சார் இங்கே? நான் ராகுலோட ஃப்ரெண்டு. பர்த்டே பார்ட்டிலே என்னை பார்த்தீங்கல்ல? ஆமாம் சார், மறந்துட்டேன். சரி, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். கௌதம் பர்ஸை வாங்கி கொள்ள அபி வாஷ்ரூம் போய் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்தா. அப்புறம் அபி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போகுது, உங்களுக்கு எப்போ கல்யாணம்? அதை அப்போ தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு இந்த லவ் மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சேச்சா, எனக்கு லவ் மேரேஜெல்லாம் பிடிக்காது. அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் அப்பா மனசை நான் என்றைக்குமே நோகடிக்க மாட்டேன். அப்பான்னா அவ்வளோ பிடிக்குமா? என்ன, என் உயிரே என் அப்பா தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன். அப்போது நீங்கள் அப்பா பொண்ணுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்பா பொண்ணு தான். அப்போது உங்கள் அப்பா ஏதாவது வரன்னு பார்த்துருக்காரா? தரகர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 வரன் வந்தது, ஆனால் எதுவும் செட் ஆகலை. தரகரோட பேர் சொல்ல முடியுமா? அவரோட அட்ரஸ்? அது எதுக்கு உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கும் பொண்ணு பார்க்கணும், அதுக்காக தான். அபி தரகரின் விலாசத்தை சொல்ல, பர்சந்தாங்க. தேங்க்ஸ் என்று வாங்கியவள் அங்கிருந்த நகர. அபியின் புடவை முந்தானை அங்கிருந்த கதவில் சிக்க கௌதம் அவளது புடவை முந்தானை எடுத்து விட்டான். அபி! ரகுபதி கோபமாய் கத்த. சொல்லுங்கப்பா. என்ன பண்ணுற? வா, வீட்டுக்கு கிளம்பலாம். அப்பா, அது வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அபியை காணாமல் தேடி வந்தவரின் கண்கள் கௌதம் அபியின் முந்தானையை பிடித்திருக்க சட்டென அவருக்கு கோபம் வந்தது. யார் இவன்? அபிக்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கான். வரும் வழி எங்கும் ரகுபதி வாயையே திறக்கவில்லை. வீட்டிற்கு வந்த அபி பர்ஸை மறந்துட்டு வீட்டுக்குள்ளே போக வாசலில் இருந்து கத்தினாள். அப்பா, பர்ஸை மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. ரகுபதி பர்ஸை எடுக்க ஏதோ தோன்றவும் பர்ஸை திறந்து பார்த்தார். பெண்களுக்கே உரித்தான ஒரு சில ஐட்டங்கள், அபியின் ஃபேமிலி ஃபோட்டோ. ரகுபதி அதை எடுக்க அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கௌதம்